நெஞ்சு அம்மிக்கு இருந்துச்சு, யூரியில் ரத்தம் வந்துச்சு, பையன் அங்கே மோசன் போயிட்டான், உங்கெல்லாம் அடி இப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரியா இருந்தாங்க சார். அதெல்லாம் பார்த்துலேருந்து எனக்கு அப்படியே மயக்க போட்டு வந்துட்டேன் சார். நான் என்னால் முடியல. ஆனால் என் பையன் மேலே தான் அம்மா தேடாது இங்கே இருக்கேன் பாருங்க. நான் தேடுறேன், அந்த கூட்டத்தில் நான் தேடுறேன், முடியல, எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் பையன் அங்கே படுத்துட்டு வந்தேன். இடம் கொடுக்குறது கவர்மெண்ட் சைடில் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படியே திருப்பி குடிங்க வீடியோ காமிச்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இது மாதிரி இடத்த ஸ்பேஸ் கொடுக்கலாம். அவங்க கொடுக்காது கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு தவறாக நினைக்கிறோம். அது வந்து குறுகலான இடம் வேறு. ஒரு 2 பஸ் இப்படி ஒரு பஸ் போகலாம், அப்படி ஒரு பஸ் போகலாம். அந்த இடத்த அவர் முதல் நாள் வந்து அவருடைய செயலாளர் விஜயானந்த் வந்து பார்த்துட்டு போகிறாரு. அப்போ இந்த இடம் எங்களுக்கு வேண்டானாவது அவர் சொல்லியிருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். கேட்ட இடம் கிடைக்கலன்னா இப்போ வேறு இடம் எங்களுக்கு கொடுங்கன்னு கவர்மெண்ட்லேயே கேட்டிருக்கணும், எஸ்பிகிட்ட கேட்டுக்கலாம், கலெக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்படி தரனால தான் சார் வந்து பையன் கீழே விழுந்துட்டான். அதுக்கு மேலே தான் சார் எல்லாம் அடுக்கடுக்காக கீழே மேலே விழுந்துட்டாங்க. தம்பி மேலே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்துட்டான் சார். அங்கேயே இறந்துட்டான். எனக்கு அதை பார்த்து அந்த இடத்துல இறந்துட்டாங்க சார். எப்படி இருந்தால் 8 பேர் இருக்கும் சார். இறந்து 8 பேர் இருக்காங்க. நான் அந்த இடத்துல அதை பார்த்துல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் சார். என்ன நடந்துச்சு, புள்ளியை விட்டுட்டுமே, கூட்டு போய் புள்ளியை விட்டுமே, எனக்கு அந்த மாதிரி சார் இருக்கு. என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு தப்பு இந்த பிள்ளைங்க போனது, தேவையில்லாத வேலை அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போனது. சந்தேகமாக எல்லாமே சொல்லலாம், இப்படி நடக்கும் அப்படி போனது கிடையாது சார். ஒரு ஆசை விஜய் சார் பார்க்கணும் ஒரு எண்ணத்தில். அது எல்லாமே என் பிள்ளைய வந்து விஜய் ரசிகர் சார். இந்த வயசில் விஜய் தான் சார் கிடக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் சார் நாங்கள் போனோம். அதுக்காக தான் சார் நீங்கள் இப்போ பேசிட்டு போய்டும் சார். அடுத்த நிமிஷம் பிள்ளை நாங்கள் தான் சார் இருக்குது. இந்த நிமிஷம் அவங்க நாங்கள் தான் சார். நாங்கள் ஒரு நிமிஷம் வந்து சுற்றிட்டு இருக்கோம். அவங்க அம்மாலாம் உள்ள உட்காந்துட்டு இன்னொரு ஒரு வாயோட பச்சை தண்ணியோட குடிக்காமல் உட்காந்துருக்காங்க சார். அந்த பிள்ளை போயிடுமா எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது சார், திரும்பி ஒரு பிள்ளை இருக்குது. தமிழக வெற்றி கழகமில் கரூர் மாவட்டத்தில் ரோட் ஷோ நடத்தப்பட்டது. அந்த நடத்தப்பட்ட ரோட் ஷோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 பேர் இறந்ததாக தற்போதைய தகவல்படி நம்ம பார்த்துருப்போம். ஏகப்பட்ட பேர் காயங்களில் அடைஞ்சாங்க. கவர்மெண்ட் சார்பில் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், நிவாரணங்கள் வழங்கப்படும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நெரிசலில் நிறைய குழந்தைகள் வந்து இறக்கப்பட்டது. அதில் 13 வயசான சனோஜ் வர்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுற 13 வயசான சிறுவன் இந்த கூட்ட நெரிசலில் மக்களில் மாட்டி இறந்திருக்காருன்ற தகவலை நம்ம கேள்விப்பட்டோம். அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய தாயும் பேசுகிற மனநிலையில் இல்லை. அவங்க 2 பேருமே ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி இருக்காங்க. இந்த டைமில் நம்ம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட போய் பேசலாம் வாங்க. சனோஜ் வர்ஷனுடைய உறவினர்கள் இருக்காங்க சார். இந்த மாதிரி இக்கட்டான நிலையில் நாங்கள் வந்து கேட்குறது எங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி தகவல் உங்கள் கைக்கு வந்தது? இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி இறந்துட்டான்ற விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாருமே ஒரே இதுக்குள்ளார தான் இருந்தோம். நாங்கள் எல்லோரும் பைபாஸ் சைடு அங்கிட்டே இருந்துட்டோம். எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கள் குடும்ப உறவினர் மட்டும் உள்ளே மாட்டிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க. அவங்களால எதுவும் தப்பிச்சு வெளியே வர முடியல. அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளார ஏதோ நிறையா சலசலப்பு நடந்திருக்குங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் நிறைய உள்ளே விட்டாங்கிறாங்க. எல்லாம் நடந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் போக போக வந்து கும்பல் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு தான் ஆகணும். வழிவிடும்போது பொதுமக்கள் வழிவிடும்போது என்ன பண்ணணும், பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும், எல்லாம் அப்படியே நெருக்கி போகும்போது இது மாதிரி அசுபதியம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் நாங்களும் கூட்டத்துக்குள்ளே மாமா வெளியே இருந்தார், நாங்கள் உள்ளே இருந்தோம். உள்ளே இருந்தப்போ லைட்டு வந்து அண்ணன் வரப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு. லைட் ஆஃப் ஆனோடனே எல்லாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை தவறி எல்லாமே அவங்கவுங்க மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டோட்டெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எல்லாமே சலசலப்பு உண்டாகி ரொம்ப கட்டுக்கடங்காத ஒரு அளவுக்கு லைட் ஆஃப் ஆகவும் எல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஒவ்வொரு பக்கம் போவ, அதுலேயே ஒவ்வொருத்தவங்க கீழே உழுவ, அவங்க மிதிச்சு போகிற சம்பவத்தில் தான் இந்த மாதிரி நிறையா உயிர் போனதுக்கு காரணமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த பையனுக்கு இருக்கும்போது லைட்டு போச்சு. நான் இருக்கும்போது அந்த லைட்டு வந்து ஒன் சைடு ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் விஜய் ரேம்ப் வாக் வர அந்த ஏரியாவுக்கு சைடு ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக லைட் ஆஃப். ஆப்போசிட் சைடு வந்து லைட் வந்து ஃபுல்லாக அங்கிட்ட ஒன் சைடு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது அந்த இடம் ஒன் சைடு ஃபுல்லாக கரண்ட் போன டைமில் நாங்கள் சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். இந்த தகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்செட் இருக்க அந்த இடம்லாம் உடச்சிட்டு உள்ளே போனாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அது என்ன ஆச்சு? அந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நேரில் அதான் எங்கிட்டு போகிறதுன்னு தெரில, மக்களுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. எல்லா மாதிரி இடிச்சிட்டு போகிற வழியில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்ததுல வந்து தகர சீட்டெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லாம் அந்த சைடு போகும்போது தகர சீட்டோட மண்டையில் ஒரு பையன் மண்டையில் விழுந்து அது வந்து பெரிய ஒரு இதாகிடுச்சு. ஏன் சட்டையிலே விழுந்துருச்சு.
என் சட்டையில விழுந்துருச்சு. நான் இங்கிட்டு நவுந்து நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஆட்டோ கேபின்ல ஏறி உக்காந்துக்கிட்டேன். இதுக்கு மேல நம்மளால, ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இந்த மூச்சு திணறல் எல்லாம் நமக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த இதுக்கு போனதே எப்படி சொல்றது, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனோம்னா மூச்சு திணறல் ஆயிரும் தெரிஞ்சுக்கிட்டு நான் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன். தம்பி எல்லாம் வந்து எல்லாம் ஒரு சைடு போனாங்க. அந்த டைமிங்ல தான் அந்த இதில் மாட்டி தம்பி உயிர் இழந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியில உயிரை காப்பாத்திடலான்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வந்தாங்க. ஜிஹெச் வர வழியிலே டாக்டர் வந்து இறந்துட்டாங்க. ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னது வந்து இந்த மாதிரி வர வழியிலே பையன் உயிர் போயிருச்சுமான்னு சொல்லி சொன்னாங்க. ஏங்க தம்பியோட மரணத்தை, நம்ம அண்ணன் பையன்தான், மரணத்தை ரொம்ப கண்ணில், சின்ன பையன் வேற, அந்த மரணத்தை வந்து எத்தனை தலைவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வந்து இது வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். இன்னும் இந்த குடும்பம் வந்து அவங்க வந்து ஒரு வீட்டில் பையனெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியே விட்டு தான் பழக்கம். ஆனால் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி வளர்த்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு இந்த இது பெரிய இழப்பீடு தான். அந்த பையன் வந்து அதான் சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும், அது வந்து பெரிய இழப்பீடு தான். நம்ம வந்து பையன் இல்லைன்றது எவ்வளோ வருத்தத்துக்குரியது. பையன் இல்லாத ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்டானது. இன்னொன்று, அவங்க வந்து அவங்க சைடில் வந்து இடம் கொடுக்குறது கவர்மெண்ட் சைடில் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படியே திருப்பி குடிங்க, வீடியோ காமிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இது மாதிரி இடத்த ஸ்பேஸ் கொடுக்கலாம். அவங்க கொடுக்காது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தவறாக நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஒரு நடிகரை பார்க்க போகிறோன்னு விரும்புவாங்க, எல்லாருமே விரும்புவாங்க. பொதுவாக நம்ம வீட்லேயும் எல்லாத்து வீட்லேயும் விரும்புகிற விஷயம். எல்லாருமே போன இடத்துல இது மாதிரி மற்ற எந்த மாவட்டத்திலும் நடக்காது, இந்த மாவட்டத்தில் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பிகின் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போது நிறைய பொதுமக்கள் அதில் பாதிக்கப்பட்டு பலத்த காயங்களும் நிறைய பேர் உயிர் சேதங்களும் ஏற்பட்டது. இந்த நிலையில் 13 வயசான ஒரு குழந்தை இறந்துருக்கு. அவங்களுடைய குடும்பத்தினரோட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அவங்க சித்தி தான் நம்மளோட பேசியிருக்காங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேருமா? என் பேர் வைஸ்ரியாங்க சார். பாப்பா பேர் என்னதுமா? சனோஜ் வருஷன். என்ன வயசு அவங்களுக்கு? 13 இருக்குங்க சார். அவங்க என்ன படிக்கிறாங்க? 8வது படிக்கிறாங்க சார். சின்ன குழந்தை, ஒரு பெரிய ஸ்டார் வராங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக சேரும். ஒரு மக்கள் கூடக்கூடிய இடத்துல குழந்தைகளை கூட்டு போவே நம்ம யோசிப்போம், கோவில் திருவிழா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம். இப்படி இருக்கும்போது எதனால குழந்தைய ஃபர்ஸ்ட் கூட்டு போனீங்கம்மா? தம்பி ஆசைப்பட்டேன், பார்க்கணும் சித்தி, கூட்டு போ சித்தி அப்படின்னு சொன்னாலும் கூட்டு போனேன் சார். இப்படி கூட்டம் வராதுன்னு நினச்சேன் சார். நான் போனது கிடையாது சார். அதோட நம்பி தான் சார் நான் கூட்டிட்டு போனேன். ஆனால் சேஃப்டியாக தான் சார் நாங்கள் நின்னோம், சேஃப்டியாக தான் ஒரு வீட்டுக்கிட்ட நின்னோம் சார். ஆனால் அந்த இடத்துல வந்து வர ரொம்ப கூட்டம் ரொம்ப வந்தாலும் அவங்க இப்படி தள்ளி இருந்தாங்கன்னா நாங்கள் தப்பிச்சிருக்கோம் சார். இப்படி தள்ளினால தான் சார் வந்து பையன் கீழே விழுந்துட்டோம். அதுக்கு மேலே தான் சார் எல்லாம் அடுக்கடுக்கா கீழே மேலே விழுந்துட்டாங்க. தம்பி மேலே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்துட்டான் சார். அங்கேயே இறந்துட்டான். எனக்கு அதை பார்த்து அந்த இடத்துல இறந்துட்டாங்க சார். எப்படி இருந்து 8 பேர் இருக்கும் சார், இறந்து 8 பேர் இருக்காங்க. நான் அந்த இடத்துல அதை பார்த்துல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் சார். என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுச்சு, என்னை ஜிஹெச்ல வந்து இங்கே போட்டப்பதான் எனக்கு தெரியும் பையன் இறந்துட்டான் அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அதுவரை எனக்கு என்ன அங்கே நடந்துச்சு, என்ன போணுச்சு, ஏன்னா அமுக்குனால எனக்கு நெஞ்சு இன்னும் வலிக்குது சார். பேசும்போது தொண்டெல்லாம் வலிக்குது சார். எனக்கு பேச முடியல என்னால். அதை இன்னமும் எனக்கு அந்த இது கண்ணாலே புள்ளியை விட்டுட்டோமே, கூட்டு போய் புள்ளியை விட்டுமே, எனக்கு அந்த மைண்டில் சார் இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன போணுச்சு. ஆனால் கூட்டம் வந்து தள்ளினால எங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லை. ஆனால் பயம் விழுந்தது மட்டும் தெரியும் சார். என்னால் பிடிக்க முடியல சார் பையல. நான் அந்த சைடு விழுந்துட்டேன். அந்த சைடு இருந்தாலும் நான் வந்து கல்லில் விழுந்தால நான் ஏஞ்சிட்டேன் சார். மயக்க போட்டு தூக்கிட்டாங்க. தூக்கி இன்னும் உடனே ஆம்புலன்ஸ்ல போட்டு நாங்கள் வந்துட்டேன் சார். அதனால எனக்கு அது என்ன நடந்துச்சு தெரியல சார். அதே டைம்ல குழந்தை விழுந்த மாதிரி 8 பேர் விழுந்திருக்காங்க. அங்கேயே விழுந்திருக்காங்க சார். அந்த கூட்டம் நெரிசல் இருக்கும்போது நடுவுல நிறைய வண்டிலாம் வந்துகிட்டு இருந்தது. அந்த வண்டி அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா எல்லாம் சொல்றாங்க செல்லுல தான் சார் பார்த்தேன் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுச்சு. நான் செல்லு தான் பார்த்தேன். ஆனா நான் நடக்கப்போல அதெல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஆமா, அதுல நான் கேட்க அதெல்லாம் இல்ல, வண்டிலாம் அதெல்லாம் இல்ல. ஆனா கூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு. நீங்க நிக்கும் போது இப்ப தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்சமாவது நிக்கிறதுக்கு ஒரு வண்டி மட்டும், ஆம்புலன்ஸ் வண்டி மட்டும் போனால அந்த கூட்டம் வந்தால பின்னால வந்துட்டாங்க சார். பின்னால போயிருந்தாங்க எங்களுக்கு ஒண்ணு தெரியாது. பின்னால வந்தாலும் நாங்க எல்லாம் இப்படிதான் சார் சாய முடியும், இப்படி சாய முடியாதா? அதெல்லாம் கால் எல்லாம் தடுக்கி விட்டு எல்லாம் மேல விழுந்துட்டாங்க சார்.
அப்போ நாங்கள் தப்பிச்சதே ஒரு இது என்னன்னா, அங்கே ஒரு தகரம் இருந்துச்சு. அந்த தகரத்தை நசுக்கிட்டாங்க. தகரம் நசுக்கி தான் மேலே மாடியிலேருந்து என் பெரியவனையும் கூட்டிட்டு போயிருந்தேன். என் பெரிய நம்ம என்ன பண்ணோம், அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால பெரியவனை மேலே ஏற்றிட்டேன். கை வச்சு மேலே தூக்கிட்டாங்க. பையில மேலே தூக்கிட்டால இந்த பையன் குட்டையாக இருந்தால இந்த கையில் இருந்தால பையன் அப்படியே அந்த பள்ளத்தில் கீழே விழுந்துட்டான். விழுந்தா அவனை ஏந்திக்க முடியாமல தான் அந்த பிள்ளை இறந்தது. அங்க கரண்ட் ஏதாவது ஆஃப் ஆச்சாமா? கரண்ட் கட் ஆச்சுன்னாங்க. என்ன ஆச்சு ஆக்சுவலா கரண்ட் கட் ஆகும்போது? நாங்க அந்த இடத்துல தான் சார். அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியாது. அப்ப அதாவது கரண்ட் உடனே வந்துருச்சு சார். கரண்ட் கட் ஆகி போச்சு. வந்துருச்சு சார். அந்த டைம்ல சலசலப்பு ஏற்பட்டதா? உடனே கரண்ட் போச்சுன்னு தள்ள ஆரம்பிச்சாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? அப்பல நாங்க வந்து ஒரு வீட்டுக்கு தான் சார் நாங்க நின்னோம். ஆனா நடுவில் நின்றா தெரிஞ்சிருக்கும் போயிருக்கும், எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா ஒரு வீட்டுக்கிட்ட தான் சார் நாங்க நின்னோம். தெரியல. சோ அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும்போது உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்ற டைம்ல நீங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல சார். அப்போ வந்து நாளைக்கு ஃப்ரீயா தான் சார் நின்னோம். எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு தெரியலங்க சார். நாங்க வீட்டுக்கு வரப்பயும் வர முடியாதாங்க சார். நான் நின்ன இடத்துல அவங்க கூட்டம் குறைஞ்சாதான் சார் நான் வர முடியும். ஏன்னா பின்னாலே நிறைய கூட்டம் வந்துருச்சு. எப்படி சத்திரங்கள வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா வந்துருச்சு, கூட்டம் வந்துருச்சு. அந்த கூட்டம் வந்தாலும் சார் இந்த இத்தனை பேரும் செத்தாங்க. நாங்க ஃப்ரீயா தான் சார் நாங்க நின்னோம். எல்லாம் உரசாம தள்ளி தான் சார் நாங்க நின்னோமே. எப்படி அந்த கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. அந்த கூட்டம் வரப்பதான் சார் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டோம். என்ன நடந்துச்சு என்ன போனுச்சு எதுவுமே தெரியாது சார். ஆனா ஃபர்ஸ்ட் 2 பேர் விழுந்தாங்க சார். 2வது என் பையன் சார். 3வது ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் விழுந்தாங்க சார். அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் விழுந்தால புள்ள அங்கே நெஞ்சிலெல்லாம் அம்மிங்கி இருந்துச்சு சார். நெஞ்சு அம்மிங்கி இருந்துச்சு. யூரின்ல ரத்தம் வந்துச்சு. பையன் அங்கே மோசம் போயிட்டான். அவங்கெல்லாம் அடி மூக்கு இப்படி இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரியா இருந்தாங்க சார். அதனால பாத்துல இருந்து எனக்கு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் சார். நான் என்னால முடியல. ஆனா என் பையன் மேல இருந்தா அம்மா தேடாத இங்க இருக்கேன் பாருங்க. நான் தேடுறேன், அந்த கூட்டத்துல தான் தேடுறேன். முடியல, எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா பையன் அங்க படுத்துட்டு இருந்தேன். என்ன தூக்க முடியல. ஏன்னா இத்தனை பேர் நான் தூக்கணுமே, எப்படி தூக்குறது? தூக்க முடியல சார் என்னால. இந்த மாதிரி கூட்டத்துல போய் நம்ம யாரையும் குறை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போனோம். பாத்துடலாம் என்ன நடக்க போகுது ஏதாவது ஒரு இது இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்பட்டிருக்காதுன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஒருவேளை போனது கிடையாது சார். மாநாடுக்குன்னு போனது கிடையாது. செஞ்சாயமா எல்லாமே சொல்லலாம், இப்படி நடக்கும் அப்படி போனது கிடையாது சார். ஒரு ஆசை விஜய் சார் பார்க்கணும் ஒரு எண்ணத்துல. அது எல்லாமே என் பிள்ளைய வந்து விஜய் ரசிகர் சார். இந்த வயசுல விஜய் தான் சார் கிடைக்கும் அந்த ஒரு எண்ணத்துல தான் சார் நாங்க போனோம். அதுக்காக தான் சார். இவ்வளவு தூரம் போனீங்க. இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கும் இழப்புக்கு ஈடு கட்டுறதுக்கு எது சொன்னாலும் என்ன ஆறுதல் நாங்க சொன்னாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் வராது சார். நீங்க இப்ப பேசிட்டு போயிடுவாங்க சார். 10 நிமிஷம் பிள்ளை நாங்க தான் சார் இருக்கு. இந்த நிமிஷம் கூட அவங்க நாங்க தான் சார். நாங்க ஒரு நிமிஷம் வந்து சுத்திட்டு இருக்கோம். அவங்க அம்மாலாம் உள்ள உட்காந்து இன்னொரு ஒரு வாயோட பச்சை தண்ணியோட குடிக்காம உட்காந்துருக்காங்க சார். அந்த பிள்ளை போயிடுமா எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார். திரும்பி ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை இறந்து விட்டுருவோம் எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த பையன் ஒரே பையன் சார். அதுக்காக பயமா இருக்கு சார். இப்படி நான் கொண்டு போய் ஒரு பண்ணிட்டேனே அப்படி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ குழந்தை நம்பருக்கு 13 வயசு குழந்தை இறந்துருக்கு. இறந்தவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு காயப்பட்டவங்களுக்கு ஒரு தொகை, இறந்தவங்களுக்கு ஒரு தொகைன்னு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ஈடு கட்டும்னு நினைக்கிறீங்க? பணம் வந்து எப்ப வேணாலும் வரும் போகும், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த உயிர் வருமா? உயிர் வருங்களா? கோடி ரூபா பணம் இருக்கலாம், கோடியான கோடி இருக்கலாம். ஆனா உயிர் கிடைக்குமா? அந்த உயிரை அந்த கோடி ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் தப்பு இந்த பிள்ளைங்க போனது, தேவையில்லாத வேலை அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போனது. இப்ப அந்த கூட்ட நெரிசல், அவராவது ரோடு ஷோ மாதிரி மேல இருந்து கை காமிச்சிட்டாவது வந்திருக்கலாம். அவர் அதுவும் பண்ணல. வண்டியில இருந்து தான் மேலே ஏறி வந்து அந்த இடத்துலதான் கூட்டத்தை இது பண்ணாங்க. லைனா அவர் வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் எல்லா பக்கமும் கை காமிச்சிருந்தாருன்னா அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சிருக்கும். ஒரே இடத்துல கூட்டம் கூடும்போது அது வந்து குறுகலான இடம் வேற. ஒரு 2 பஸ், இப்படி ஒரு பஸ் போகலாம், அப்படி ஒரு பஸ் போகலாம். ஈரோடு ரோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. கரூர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த ரோடு வந்து ஒரு ரொம்ப பெரிய இதான கிடையாது, மீடியமான ரோடு தான் அது. அந்த இடத்துல மீட்டிங் வச்சுட்டாங்க. அப்படி அவங்க வச்ச இடத்துலயாவது கொண்டு அவர் என்ன பண்ணணும், அந்த இடத்த அவர் முதல் நாள் வந்து அவருடைய செயலாளர் புஜி ஆனந்த் வந்து பாத்துட்டு போறாரு. அப்ப இந்த இடம் எங்களுக்கு வேண்டானாவது அவர் சொல்லியிருக்கலாம். வேண்டாம்னு சொல்லி கேட்ட இடம் கிடைக்கலன்றது. கேட்ட இடம் கிடைக்கலன்னா இப்ப வேற இடம் எங்களுக்கு கொடுங்கன்னு கவர்மெண்ட்லயே கேட்டிருக்கணும். எஸ்பி கிட்ட கேட்டுக்கலாம், கலெக்டர் கேட்டிருக்கலாம். எவ்வளவு பேர் இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடம். நாளைக்கு மீட்டிங் போறதுக்கு இன்னைக்கு வந்து இடத்த பார்த்துட்டு சரி பண்ணிக்கணும்னு எப்படி ஆகுது? அப்படியே அவர் நாமக்கல்ல இருந்து வந்தாருல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் மேல ஏறி வேன் மேல நின்றுட்டு எல்லாத்துக்கும் கை காமிச்சிட்டு பண்ணிட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அதுவும் அவர் பண்ணல.
பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மேலே ஏறி நிற்கும். நிறையா பேர் பாலத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவரை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவலில் தான் எல்லாருமே போகிறது. ஒரு கட்சி தலைவர், ரெண்டாவது வந்து ஒரு நடிகர், மெயினாக எல்லாருமே நடிகர் அப்படின்ற அந்த ஒரு ஆவலுக்காக தான் போனாங்க. தப்பு கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து 2 பக்கம் கையை காமிச்சிட்டு போயிட்டு இருந்தோம்னா அவங்கவுங்க கூட்டம் கலைஞ்சிருக்கும். அது கலையாம எல்லாரும் ஒன்று சேர்ந்த இடத்துல போனனால தான் அந்த பிரச்சனையானதே. இது இப்போ எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் செட் ஆகாதுன்ற ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, கை காட்டிட்டு அப்படியே போயிருக்கலாம்னு. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கலாமா? என்ன விஷயம்ன்றது அந்த இடத்துக்கு நான் போகல. வேற இடம், அதாவது வேற இடம் போயிருக்கலாம். இல்ல நான் அந்த இடத்துக்கு போகல. எங்க தங்கச்சி எனக்கு ஆகுது. இது அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு இந்த தங்கச்சி போன் பண்ணவும் தான் நான் முடியாது பார்த்தோம். அப்பவுமே அதுதான் சத்தம் போட்டேன். அதுவே பேஷண்டா தான் பாப்பா உங்களுக்கு என்ன முறை? பையன், தங்கச்சி பையன். தங்கச்சி பையன் சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன். நல்லா படிக்கிற பையன், அமைதியான பையன். மெயினா எந்த வாழு வம்பு இல்ல, அமைதியான பையன். அவன் அவ்வளவு ஒரு தெளிவான பையன், மரியாதையான பையன். நீங்க யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை வாங்கன்னு கேட்பான். அந்த வயசு அந்த இதெல்லாம் இல்ல, நீங்க யாருன்னு தெரியாது, ஆனா வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்கன்னு கேட்பான். அவ்வளோ ஒரு அமைதியான பையன். இது இறந்தாச்சு, இனி யாருக்கிட்ட போய் யாரை குறை சொல்லி எதுக்காச்சு? அவனுக்கு விதி இந்த வீட்டுக்கு வரணும், 13 வருஷம் எங்களோட இருக்கணும், போகணும்னு விதி. அதனால நாங்கள் யாரையும் குற்றம் குறைகள் சொல்ல வரல. இதை அரசியலாக்கவும் நாங்கள் விரும்பலை. எங்களுக்கு பயம் போயிட்டான். இதை நாங்கள் அரசியலாக்கி என்ன பண்ண போகிறோம்? தேவையில்லை, முடிச்சுக்கலாம். நன்றி.